டீ டைம் ஸ்நாக்ஸ் மீல் மேக்கர் வடை தான் பண்ண போகிறோம். வடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சு அதில் மீல் மேக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ மீல் மேக்கரை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச மீல் மேக்கரை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக துருவின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, கருவேப்பிலை இலை. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். எக்ஸ்ட்ரா கடலை மாவு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் வடையாக தட்டி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். எல்லா வடையும் திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் மீல் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.